ஓகே, நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் டீச்சர் பார்த்தோம். இப்போ புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஸ்கூல் காலேஜ் ரிலேட்டட் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்கூல்னாலே என்னது? ஸ்கூல் காலேஜ்னாலே முதல்ல ஞாபகம் வருது என்னது? தேர்வுகள். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். அவன் தேர்வை நன்றாக எழுதியுள்ளான். அவன் தேர்வை நன்றாக எழுதியுள்ளான். He has performed well in the exam. ஓகே, தேர்வுனா எக்ஸாம், நன்றாக எழுதியுள்ளான்னா performed well. ஓகே, நான் கடினமாக உழைக்க வேண்டும். அதாவது சில சாப்டர்ஸ் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லையா? அதுதான் நான் இந்த சாப்டருக்கு இல்லை இந்த லெசனுக்கு கடினமாக உழைக்க வேண்டும். I have to work hard. I have to work hard. அவளுக்கு அனுமதி சீட்டு கிடைக்கவில்லை. அவளுக்கு அனுமதி சீட்டு கிடைக்கவில்லை. அதாவது ஒரு அட்மிஷனுக்கு போனோம்னா ஒரு ஸ்கூலுக்கு முதல்ல அந்த அட்மிட் கார்டு, அதாவது அட்மிஷன் கார்டு கிடைச்சாதான் நெக்ஸ்ட் இன்டர்வியூ அப்படிலாம் வைப்பாங்க. ஸோ she has not got the admit card. The admit card க்கு பதில் admission card அப்படினு சொல்லலாம். Okay, she has not got the admit card or admission card. Hasn't got, hasn't short form ஆவும் சொல்லலாம். Okay, next one. என்னுடைய படிப்பை முடித்துவிட்டேன். என்னுடைய படிப்பை முடித்துவிட்டேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது? I have completed my studies.
இப்போ வந்து ஐ ஹேவ் ஃபினிஷ்டுன்னு சொல்லலாம், ஐ ஹேவ் கம்ப்ளீட்டடும் சொல்லலாம். யூஸ்வலாக காலேஜில் நீங்கள் ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போகிறீங்க, காலேஜில் ஃபுல்லாக அந்த டிகிரி முடித்த உடனே நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகணும் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் ஒன், இது பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள் அடிக்கடி பிள்ளைங்க கிட்ட சொல்கிறது ஒன்று, நேரத்தை வீணாக்காதே. அதாவது நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க? டிவி பார்த்துட்டு நேரத்தை வீணாக்காதே, படிங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். நேரத்தை வீணாக்காதே, டோன்ட் வேஸ்ட் டைம். நேரத்தை வீணாக்காதே, don't waste time. Okay. ஒருவருக்கு ஆழ்ந்த அறிவு அவசியம். ஒருவருக்கு ஆழ்ந்த அறிவு அவசியம். One needs deep, ஆழ்ந்தனா deep. Okay, one needs, அவசியம்னா needs, deep knowledge. அறிவுனா knowledge. One needs deep knowledge. எத்தனை மதிப்பெண் பெற்றாய்? எத்தனை மதிப்பெண் எடுத்தாய்? ஓகே, இப்போ எத்தனை மதிப்பெண் எடுத்தாய்னா ஹவு மெனின்னு சொல்லக்கூடாது. ஓகே, எப்பவுமே மார்க்கை பற்றி பேசும்போது ஹவு மெனி மார்க்ஸ் டிட் யூ கெட்டுன்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. ஓகே, திருப்பி திருப்பி சொல்கிறேன், எத்தனை மதிப்பெண்ணா ஹவு மச் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஹவு மெனி ஒன்று ஒன்றா எண்ண முடியாது. எப்பவுமே ஹவு மச் மார்க்ஸ் டிட் யூ கெட். ஓகே, how much marks did you get? Did you score or did you secure? So, how much marks did you score or how much marks did you secure or how much marks did you get? எப்படினாலும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இங்கு கல்வி முறை நன்றாக உள்ளது. ஓகே, இங்கு கல்வி முறை நன்றாக உள்ளது. கல்வி முறைன்னு என்னது? எஜுகேஷன் சிஸ்டம். The education system
is good here. The education system is good here. Next one. ஒரு பாடத்தை படிக்கணும்னா இல்லாட்டி நீங்கள் எது செஞ்சாலும் புரிந்து கொள்ளுதல் அவசியம். ஒன்றுமே டீச்சரோ ப்ரொஃபஸரோ பாடம் நடத்தும் போது நீங்கள் புரியாமல் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல்னா என்னது இங்கிலீஷில்? அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். அவசியம்னு என்னது? மஸ்ட். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மஸ்ட். ஓகே. அவர்கள் வகுப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே. அவர்கள் வகுப்பில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாரும் கிளாஸில் பண்ணுறது தான். யாருமே குவைட்டாக உட்கார்றதில்ல, பேசிகிட்டே தான் இருக்கீங்க. தே ஆர் டாக்கிங். தே ஆர் டாக்கிங் தான் சொல்லணும், ஸ்பீக்கிங் சொல்லக்கூடாது. அதாவது சும்மா அந்த மாதிரி பேசுகிறது தான் டாக்கிங். ஒரு மேடையில் போய் நீங்கள் ஒரு உரையாற்றுறது வந்து ஸ்பீக்கிங். ஓகே. They are talking in the class. ஓகே. இப்போ 10 sentences உங்களுக்கு கொடுத்துருக்கேன். காலேஜ் ஸ்கூல் சம்பந்தமானது. இப்போ பார்க்கலாமா? அவன் தேர்வை நன்றாக எழுதியுள்ளான். He has performed well in the exam or examination. அது கூட நீங்கள் he has performed well பதில் he has done well அப்படின்னு சொல்லலாம். ஓகே. he has done well in the exam. நான் கடினமாக உழைக்க வேண்டும். I have to work hard. அவளுக்கு அனுமதி சீட்டு கிடைக்கவில்லை. She has not got the admit card. என்னுடைய படிப்பை முடித்து விட்டேன். I have completed my studies. நேரத்தை வீணாக்காதே. Don't waste time. ஒருவருக்கு ஆழ்ந்த அறிவு அவசியம். One needs deep knowledge. அதாவது டீப்புக்கு ஆப்போசிட் என்னதுன்னா ஷாலோ. அந்த நேரம் சொல்லி கொடுக்கும்போது நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும், வீட்டுக்கு வந்தோன்னு மறந்துடுறது. அது ஷாலோ நாலேஜ். ஓகே. ஒன் நீட்ஸ் டீப் நாலேஜ். எத்தனை மதிப்பெண் எடுத்தாய்? எத்தனைனா ஹவு மெனி சொல்லக்கூடாது. How much marks did you score? இங்கு கல்வி முறை நன்றாக உள்ளது. The education system is good here.
புரிந்து கொள்ளுதல் அவசியம். Understanding is must. Is a must னு சொல்லலாம் or is must னு சொல்லலாம். அவர்கள் வகுப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். They are talking in the class. Okay, in the 10 sentences, so I'm going to read out in English and follow me and you can practice it. Okay, he has performed well in the exam. I have to work hard. She has not got the admit card. I have completed my studies. Don't waste time. One needs deep knowledge. How much marks did you score? The education system is good here. Understanding is must, is a must. They are talking in the class. Okay, these are the common sentences related to school or college, and I am sure you can easily converse. When you go to a school or college, you can converse. Okay, converse na pesalam. You can speak good English. புரிஞ்சுதா? So இப்போ நீங்க இந்த 10 sentences-உம் school related and college related sentences-உம் நீங்க நல்லா practice பண்ணி நீங்க நல்ல தரவாயிட்டீங்கன்னா அழகா பேச கத்துக்கலாம்.